அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் BWF. நான் உங்களில் ஒருவன். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கேஜில் நிறைய வேஸ்ட் ப்ரொவைட் ஆகும். அதாவது நம்ம பேட்ஸ்க்கு வைக்கிற ஃபுட்டு, கீரைங்க, ஊற வச்சு வைக்கிற ஃபுட்டோட மேல் தோலுங்க, இப்படி நிறைய வேஸ்ட் ஆகும். அது போக எக்கு, அதோ இல்லை ஒரு சில சமயம் உள்ள குஞ்சுங்க இறந்துடும். அந்த குஞ்சுங்க எல்லாமே வேஸ்ட்டாக தான் வெளியில் நம்ம தூக்கி போடுறோம். இப்படி நம்ம தூக்கி போடுற வேஸ்ட்டெல்லாம் எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம ரேபிட் வச்சுருக்கோம், அதோட வேஸ்ட்டுங்க, அப்புறம் அதுக்கு போடுற புல், அதுக்கப்புறம் அதுக்கு வைக்கிற சாப்பாடு எல்லாம் வேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும்போது அதை சும்மா தூக்கி வெளியில் கொட்டாமல் அதை எப்படி நமக்கு தேவையான உரமாக மாற்றலாம். பூஞ்செடிகளுக்கு நம்ம வாங்கிட்டு வைக்கும்போது நர்சரியில் இருந்து கொண்டு நம்ம வேறு பாட்டில் மாற்றி வைப்போம். அப்போது அதுக்கு யூஸ் பண்ணுற சாண்டாகவே இந்த வேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கேஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி டஸ்ட்டு உள்ளே ஏறாமல் இருக்கிறதுக்கு மாஸ்க்கு ப்ளஸ்ஸு ஹேண்ட்க்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதனால் நம்ம கை யூஸ் பண்ணும்போது டஸ்ட் நம்ம கையில் ஏறாமல் இருக்கலாம். அதுமாதிரி மாஸ்க் போடுறதுனால நம்ம ரொம்ப பவுடராக இருக்கும் டஸ்ட்டுங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட்டோட தினெல்லாம் மேலே இருக்க தோல், உள்ளே இருக்க சீடை தின்னுட்டு மேலே இருக்க தோலை நம்ம பறவைங்க கீழே தான் போடும். அது ரொம்ப சின்னதாக ரொம்ப நைஸாக காற்றுல பறக்கிற அளவுக்கு இருக்கிறதுனால நம்ம மாஸ்க் இல்லாமல் உள்ளே வேலை செஞ்சோன்னு ஆச்சுன்னா அது நம்ம ஃபேஸில் நம்ம உள்ளே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மாஸ்க் போட்டுட்டு க்ளீன் பண்ணுற ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம இது உரமாக யூஸ் பண்ணுற ஒரே ஒரு காரணத்தினால நம்ம ஒரு 10 டேஸ்க்கு ஒருக்காக தான் க்ளீன் பண்ணுவோம். ப்ளஸ் நமக்கு கோழிக்கும் இதிலேருந்து ஃபீடு கிடைக்கும். அதாவது இதில் பூச்சிங்க, எப்படியும் இந்த வேஸ்ட்டில் பூச்சிங்க உருவாகும், சின்ன சின்ன வண்டுங்க உருவாகும். அந்த வண்டுங்கள்லேருந்து கோழிக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். அதனால் நான் மேக்ஸிமம் 10 டேஸ் இல்லை 15 டேஸ்க்கு ஒன் டே தான் க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணுற வேஸ்ட் எல்லாத்தையுமே எப்படி நான் உரமாக மாற்றுறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரே இடத்துல ஃபுல்லாக கூட்டிட்டு நெக்ஸ்ட்டு மண்புழு யூஸ் பண்ணி தான் அதை நம்ம உரமாக ஆக்குறோம். அதுக்காக என்ன பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குக்கு ஒரு காவாச்சும் நம்ம கேஜை கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். இல்லை அப்படி 1 வீக் ஒருக்கா பண்ண முடியல அப்படின்னு ஆச்சுன்னா, அதாவது கேஜி கம்பல்சரி 1 வீக் ஒருக்கா க்ளீன் பண்ணணும். கேஜி தனியாக செப்பரேட்டாக நீ ஒரு ரூம் வைக்கும்போது கேஜி கீழே உள்ள டஸ்ட்டை எப்படியாச்சும் ஒரு 10 டேஸ்க்கு வாட்ச் பண்ணிடலாம். அதுக்கு மேலே அந்த வேஸ்ட் அதிலே இருந்துச்சுன்னா அதில் ஏதாச்சும் பாக்டீரியாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி க்ளீன் பண்ண பிறகும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி அந்த இடத்த நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ நம்மக்கிட்ட முயல், கோழிங்கெல்லாம் உள்ளே தான் மேயும். அது போகிற டைம் உள்ளேயும் இந்த இடத்துக்குள்ளே சுற்றி வரும். அதனால் நம்ம எந்த பினாயிலு மற்றபடி எந்த கெமிக்கலையும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம வேறு வாட்டர் கண்டென்ட், நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் சொல்யூஷன் நம்மளே ரெடி பண்ணி க்ளீன் பண்ணுறோம். அதுவும் எப்படி க்ளீன் பண்ணுறதை பற்றி என்னோடய வீடியோலையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த நேச்சுரல் சொல்யூஷனை வச்சு நம்ம கேஜியும் க்ளீன் பண்ணலாம். அது பேட்ஸுக்கும் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாமல் கேஜாக இருக்கும். இப்போ எப்படி உரம் யூஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன்னாச்சுன்னா, நான் ரெகுலராக உரத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்னாச்சுன்னா, ஏற்கனவே ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதில் தேரிமண், செம்மண் கொட்டி வச்சுருக்கேன். அந்த இடத்த மறுபடியும் பள்ளமாக நல்லா பள்ளம் எடுத்துகிட்டு அந்த பள்ளத்தில் இந்த வேஸ்ட்டை கொண்டு கொட்டுவோம். அந்த தேரிமண்ணில் ஏற்கனவே நான் எங்கள் ஏரியாவில் தேரி பக்கத்தில் இருக்க ஒரு 5 கிலோமீட்டரில் தேரி இருக்குது. அங்கேருந்து செம்மண் கொண்டு கொட்டி வச்சுருக்கேன். ஒரு நல்ல பெரிய பள்ளமாக எடுத்து
இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட வேஸ்ட்டுங்க, பிளாக்காக தெரிகிறதெல்லாம். இது செம்மண் வந்து அதுக்கு கீழே இருக்குது. அந்த செம்மண்ணை நல்லா தோண்டி எடுக்கணும். செம்மண்ணை தோண்டி எடுத்துட்டு தான் இப்போ நம்ம உள்ளே எடுத்து வச்சிருக்க வேஸ்ட்டை கொண்டு வந்து இங்கே கொட்டணும். வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அதில் மண்புழு ஏற்கனவே நம்ம மண்புழுவில் அதில் வச்சு தான் உரம் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மண்புழு யூஸ் பண்ணுறதுனால நல்லா பியூராக நமக்கு வந்து அந்த வேஸ்ட்டு வந்து செமிச்சு நல்லா உரமாக நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். இது வந்து இப்போ உள்ளே ரொம்ப நேரம் தோணுனதுனால ஒன்று தான் இருக்குது. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் திருநெல்வேலி போயிட்டு வரும்போது கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கிட்டு வந்தேன் வீட்டில் இன்டோருக்கு வைக்கிறதுக்கு. ஸோ அந்த டைமுக்கு இங்கே இருக்கும்போது நிறையா மண்ணை தோண்டி எடுத்துகிட்டு அதை வைக்க வேண்டிய ரீசன்னால இப்போ உங்களுக்கு மண்புழு கம்மியாக இருக்கும். இதோ இப்போ இந்த வேஸ்ட்டை அள்ளி கொண்டு போய் அங்கே கொட்டுறோம். வேஸ்ட்டு மட்டும், அதாவது புல் இல்லாமல் வேஸ்ட்டு மட்டும் ஃபஸ்ட்டு கொட்டுறோம். புல் வந்து மேலே தனியாக தனியாக வச்சுக்கணும், வேஸ்ட்டு மட்டும் தான் அதுக்குள்ளே கொட்டணும். இப்போ நம்ம அப்படி தனியாக வச்சுருக்க புல்லை வந்து மேலே ஒரு லேயர் கோட்டிங்காக யூஸ் பண்ணுவோம். டைரெக்டாக சன்லைட் வந்து உள்ளே போகாமல் இருக்கும். அதேமாரி நம்ம கூலிங் அதை கிண்டும் போதும் உள்ளே இருக்கிற மண்புழு அவங்களுக்கு கிடைக்காது. மேலே இருக்க புல்லை நகர்த்தி மேலே இருக்கிற பூச்சிங்களை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். டெய்லி தண்ணி ஊற்றி அதை மெயின்டைன் பண்ணுவோம், மேலே மட்டும் நினச்சி ஈரமாக இருக்கிறதுக்காக. அது வந்து அந்த புல் இருக்கிறதுனால நல்லா ஈரமாக அப்படியே இருக்கும். இந்த புல்லை தனியாக எடுத்து வச்சிடணும், வச்சுட்டு மேலே போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, கை கொண்டு வச்சு யூஸ் பண்ணாமல். இது ஃபுல்லாக புல் தான். இதை தனியாக ஒரு இடத்துல, அதாவது பக்கத்துலேயே குழி தோண்டதுக்கு பக்கத்துலேயே தனியாக கூட்டி வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு குழியை மூடி உள்ள வேஸ்ட்டெல்லாம் அள்ளி போட்டு குழியை மூடினதுக்கப்புறமா மேலே புல்லை போடுவோம். கோழிங்க வந்து இதில் இருக்க மண்புழு தான் ஃபுல்லாக பொறுக்கிட்டு இருக்குங்க. இதோ இப்போ பார்க்குறது பிளாக்காக இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே நல்லா செரித்த இதே வேஸ்ட்டுங்க தான். இந்த வேஸ்ட்டு தான் அந்தளவுக்கு பிளாக்காக செமிச்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நல்ல உரமாக வந்து யூஸ் ஆகும். நான் இன்டோர் பிளான்ட், அவுட்டோர் பிளான்ட்ஸ்க்கெலாம் இதுதான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் நிறைய பிளான்ட்ஸ் வைப்போம், அடிக்கடி கொண்டு வந்து செடிகள் நடுவோம். அந்த செடிங்களுக்கெலாம் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறோம். ரெகுலராக இதை இப்படி தான் ரொட்டேஷனாக இப்படியாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு குழி தோண்டி அதில் செம்மண் கொட்டுவோம், கொட்டிட்டு இந்த வேஸ்ட்டு அதிலே தான் போட்டுக்கிட்டு இருப்போம். அது செம்மண் முடிகிற டைம், அதாவது கீழே தோண்டி தோண்டி உள்ளே இருக்க செம்மண் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் செம்மண் கொண்டு வந்து அதில் கொட்டிட்டு மறுபடியும் இதேமாரி வேஸ்ட்டு அதில் போட்டு நம்ம வந்து உரமாக யூஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வேஸ்ட்டு எல்லாமே ஒரு பள்ளத்துக்குள்ளே கொட்டுறதுக்கு ரீசன் என்ன ஆச்சுன்னா, இப்போ அந்த பக்கம் பள்ளத்தில் கொட்டி முடிச்சிட்டோம்னு ஆச்சுன்னா இந்த பக்கத்துலேருந்து மறுபடியும் நமக்கு தேவைப்படும் போது இந்த பக்கம் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த பக்கம் பள்ளம் எடுத்துகிட்டு அந்த பக்கத்தில் இந்த பக்கம் பள்ளம் எடுத்து இதில் புதுசாக கொட்டும்போது அந்த பக்கம் உள்ள வேஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெகுலராக நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் அதில் நமக்கு அந்த மண்ணை வந்து உரமாகவும் ஒரு நல்ல மணலாகவும் சப்ளிமெண்ட் உள்ள மணலாகவும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்காக தான் ரெகுலராக ஒன் சைடு எடுத்தோம்னா அதுக்கு ஒரு 10 days இல்லை 50 days கழிச்சு நம்ம நெக்ஸ்ட்டு கேஜ் கிளீன் பண்ணும்போது அது எந்த பக்கம் எடுத்தோமோ அதுக்கு பக்கத்தில் அதை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் எடுத்து அதுதான் யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம கொண்டு போகிற வேஸ்ட் எல்லாமே சீடோட வேஸ்ட்டும், பறவைகளுக்கு கொடுக்குற இங்கே முயலுக்கு போடுற புல், அப்புறம் முயலோட வேஸ்ட்டு, பறவைங்களோட எச்சம், இதுங்க தான். வேறு இதனால் எந்த கெமிக்கல் எல்லாம் இல்லாத நல்ல உரம் வந்து நமக்கு கிடைக்குது. இதேமாரி நான் எல்லோரும் அவங்க கேஜ் க்ளீன் பண்ணும்போது அதை தூக்கி வேஸ்ட்டாக குப்பையில் கொட்டாமல் நீங்கள் வீட்டில் சின்ன லெவலில் பக்கெட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பக்கெட்டில் கொஞ்சம் சாண்ட் வச்சு நீங்கள் அதுக்குள்ளே இந்த வேஸ்ட்டை கொட்டி மேலே ஏதாச்சும் வெயில் படாமல் இருக்கிறதுக்கு மேலே லைட்டாக போட்டு அதில் தண்ணி தெளித்து ஏதாச்சும் மண்புழு கிடச்சின்னா அதை விடலாம் உள்ள. சப்போஸ் அப்படி மண்புழு எதுவும் கிடைக்கல அப்படின்னு ஆச்சுன்னா அப்படியே நீங்கள் ஒரு 20 நாள் 30 நாள் ஏதாச்சும் ஒரு இடத்துல அப்படியே வைக்கும்போது அது மக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அதில் ஏதாச்சும் சின்ன சின்ன பூச்சிங்க உருவாகி
மக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க, அவுட்டோரில் வச்சு வைங்க. ரொம்ப வெயில் டைரெக்டாக படாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாச்சுன்னா சீக்கிரமாகவே அதில் வந்து பூச்சிங்க உற்பத்தி ஆகி கம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம வெளியில் காசு கொடுத்து வாங்குற கெமிக்கல் உரத்தோட நல்லாவே நமக்கு யூஸ் ஆகும். நிறைய பேர் வீட்டில் மாடி தோட்டம் வச்சுருப்பீங்க, இல்லைனாச்சுன்னா வீட்டில் அழகுக்காக நிறைய செடி வளர்ப்பீங்க. அப்படி வளர்க்குறதுக்கு இந்த மணலை யூஸ் பண்ணும்போது நம்ம செடிகளுக்கு தேவையான சத்து நிறையவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயற்கையான முறையில் நம்ம செடிகளுக்கான சத்து இதிலேருந்து நிறையவே கிடைக்கும். அதேமாரி நம்ம கேஜியும் ப்ராப்பராக க்ளீன் பண்ண மாதிரி ஆச்சு, நம்ம செடிகளுக்கான உரத்தையும் உற்பத்தி பண்ண மாதிரி ஆச்சு. அதாவது ஒரு வேஸ்ட்டில் இருந்து நமக்கு தேவையானதை நம்ம உருவாக்கிக்கலாம். ஒரு வேஸ்ட்டுன்னு தூக்கிட்டு வரப்படாமல் அதை வந்து நமக்கு எப்படி நம்ம தேவைக்கு உபயோகப்படுத்திக்கலாங்கிறது தான் இதோட கான்செப்டு. இது நான் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி ஃபுல்லாக மூடிடணும். மணலை மட்டும் முதல்ல போட்டு, இது வந்து எங்கள் ஏரியாவில் கிடைக்கிற நல்ல செம்மண், அதனால் நான் அதை கொண்டு வந்து போட்டு இதில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த மணல்னாலும் இதை யூஸ் பண்ணலாம். பக்கெட்டில் என்னாச்சுன்னா கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அப்படி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு டவுட்டாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பக்கெட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு சந்தேகம் இருந்துச்சுன்னா, அதை ஒரு வீடியோவாக வேணால் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒரு 30 days வீடியோ கொடுக்குறேன். தேவைன்னாச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், எப்படி பக்கெட்டில் ரெண்டு உங்களுக்கு தேவைன்னா. பக்கெட்டில் ரெடி பண்ணுற வீடியோவை வந்து உங்களுக்கு அப்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் அப்டேட் எடுத்து உங்களுக்கு போடுறேன். மேலே எல்லா புள்ளையுமே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி போட்ட மணலுக்கு மேலே தண்ணி தெளிச்சிட்டோம்னாச்சுன்னா அதுவும் ஈரமாக, நம்ம மண்புழு வச்சு உரமாக்குறதுனால அது கொஞ்சம் ஈரமாக இருந்தால் தான் மண்புழுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா அடிக்கிற டைரக்ட் சன்லைட்னால மண்புழு வந்து ரொம்ப கீழே இறங்கிடும். இல்லை அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி வேறு இடத்துக்கு சேஞ்ச் ஆகியும் போகலாம். இல்லைனாச்சுன்னா அந்த மண்புழு இறந்து கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் டெய்லி ஈரமாக்கிக்கிட்டே இருக்கலாம். டெய்லி ஈரமாக்கிறதுக்கு தண்ணியும் நம்ம கேஜில் பேட்ஸ்க்கு வச்சுட்டு எடுக்கிற தண்ணியை கூட ஊற்றி ஈரமாக்கிடலாம். இந்த பக்கம் இப்போ குழி தோண்டினதுக்கு பக்கத்து ஏரியாவில் இப்போ தோண்டி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எப்படி மணல் கருப்பாக இருக்குன்ட்டு. அதே செம்மணல் தான், செம்மண் போட்ட ஏரியா தான், எப்படி கருப்பாக இருக்குன்ட்டு பாருங்கள். இது எல்லாமே நம்ம கொட்டி வச்சுருந்த அந்த வேஸ்ட்டு வந்து மக்கி உரமாக ஆரம்பிச்சிருக்கு. இதுலேயும் மண்புழு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், அது மண்புழு தான். இதேமாரி நம்மளோட வேஸ்ட்டை வந்து நம்ம கம்போஸ்ட் உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். நான் உங்களில் ஒருவன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம கேஜை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம கேஜ் வந்து நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறதுக்கு 10 days ஆகும். அதுக்கு முன்னாடி கேஜை வந்து நல்லா சுத்தமாக கழுவி விட்டுட்டு ஒரு நேச்சுரல் சொல்யூஷனும் தொளிப்போம். அதை பற்றி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன்.